குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம ஜான் ஸ்கூல்ல இருந்து 9வது வகுப்பு பாடத்தில் 9வது புத்தகத்தில் 17வது பாடம் விலங்குலகம் என்ற பாடலை நம்ம நினைச்சிடும் பார்க்க வைப்போம். விலங்குலகம் பாடத்தை எடுத்து வச்சுக்கோ. 17ஆம் நம்பர் பாடம். நம்மளாம் இப்போ வீட்டில் இருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக நம்ம நினைச்சிடும் இந்த கிளாஸ் நடத்த வைக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பாடம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் நான் நடத்த வைக்கிறேன். என்னுடைய பேர் அருண் ராஜேஷ் பிரையன். நான் சயின்ஸு. உங்களுக்கு நான் பயாலஜி பாடம், அதாவது விலங்கியல் தாவரவியல் பாடத்தை இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் நடத்துறது நான் நடத்துவேன். விளங்கிட்டா? இந்நேரத்தில் நம்ம நடத்த போகிற ஒரு அருமையான பாடம் என்னன்னா 17வது பாடம் விலங்குலகம். விலங்குலகம்னா என்னதுன்னா இங்கிலீஷ்ல அனிமல் கிங்டம். விலங்கு, மனிதன் ஒரு விலங்கு. மனிதன் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு. மனிதன் ஒரு விலங்கு. நம்ம அறிஞ்சு பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் 1.5 மில்லியன் விலங்குகள் பண்புகள் காணப்படுகின்றன. உலகம் ஃபுல்லாக 1.5 மில்லியன் பண்புகள் விலங்கினங்கள் காணப்படுகிறது. இவை பல்வேறு தன்மை உடையதா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பல்வேறு தன்மை, நடவடிக்கை வித்தியாசமா இருக்கும். இப்போ நாய் எடுத்துக்கும், நாயுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்கும். மனிதனுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்கும். அடுத்து அப்போ குரங்கு எடுத்து அதனுடைய நன்மை இருக்கும். பாம்புடைய இது வித்தியாசமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ், ஏகப்பட்ட முன்னேற்றம், ஏகப்பட்ட பிரிவுகள் காணப்படுகின்றன. 1.5 கோடி, அதாவது 1.5 மில்லியன் இதுகள் இன்னைக்கு நினைச்சது காணப்படுது. இவை பல்வேறு தன்மையுடைய சிறப்பு பண்புகள் இருக்கு. இவைகளுக்கு பார்க்க போனா பல்வேறு தன்மையுடைய சிறப்பு பண்புகள் காணப்படுகின்றது. இவனும் புறமைப்பு புறமைப்பு எல்லாமே இதுல நினைச்சது காணப்படுது. புறமைப்பு எல்லாமே இதுல காணப்படுகிறது. இந்த புறமைப்பை பற்றி தான் இன்னைக்கு நினைச்சிரும் பார்க்க வைக்கிறோம். இந்த இதில் பார்க்க போனா இதுல என்னன்னா உயிரின் பல்வேறு அடிப்படை காரணங்கள் காணப்படுகின்றன. இதுல என்னென்ன காரணங்கள் காணப்படுகிறது சொல்லிட்டு நம்ம நினைச்சிருவோம் பார்க்க வைக்கிறோம். இதுல ஒவ்வொரு வகை விலங்குகளையும் முறையாக வரிசைப்படுத்தும் முறையே உயிரினங்கள். ஒவ்வொரு விலங்கினங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு விலங்கினத்தையும் நம்ம வரிசைப்படுத்துறோம். அவற்றை அறிய முடியும். சரியான வகைப்பாட்டு இதுகள் இல்லையெனில் அவற்றை பற்றி நம்ம அறிய முடியாது. சரியான வகைப்பாடு இருக்கணும். நம்ம கூட சொல்லுறோம் மனுஷன் குரங்களுக்கு மனிதன் வந்தான்னு சொல்றோம். அப்படித்தானே டார்வின் சொல்லப்படுகிறது. இப்போ உயிரினங்கள் அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் பிரித்தலே வகைப்படுத்தல நடக்கப்படுகிறது. இந்த வகைப்படுத்தல நம்ம தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொருவரா பார்க்க போறோம். நடப்பன, ஊர்வன, முதுகெலும் உள்ளவை, முதுகெலும் மற்றவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியா நம்ம நடத்த படிக்க வைக்கிறோம். அதுல ஒவ்வொன்றை பற்றி தனித்தனியா படிக்கிறது தான் வகைப்பாட்டியல் என்று சொல்கிறோம். இந்த உயிரினங்கள் வகைப்படுத்தும் அறிவியல் ஆகும். இதனால் பலவகை உயிரிகளை பற்றி படிப்பது எளிதாகிறது. இந்த வகைப்பாட்டியல் மூலமாக பலவிதமான உயிரிகளை பற்றி அறிவது எளிதாகிறது. பல்வேறு உயிரினங்கள் வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல் வகை வகையா பிரிச்சு காணப்படுறதா வகைப்பாட்டியல் சொல்றோம். இதுல இதை யார் கண்டுபிடிச்சாருன்னா சுவீடன் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் கரோலன் லினேயஸ் என்பவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். சுவீடன் நாட்டை சேர்ந்தவர் கரோலன் லினேயஸ். அவர் தான் இந்த வகைப்பாட்டியலை முதல்ல கண்டுபிடிச்சார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். உயிரினங்களும் அவற்றின் பேரினம் மற்றும் சிற்றினம் மற்றும் குழுக்களின் அடிப்படையில் என்ன செய்தாரு? பெயரிடும் நிலையான முறையை உருவாக்கினார். அவனுக்கு பேரினம், சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? குழுக்கள் போன்றவைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொன்றா என்ன செஞ்சாரு? ஒவ்வொன்றா கொடுத்தாரு. பேஜ் நம்பர் 202 பேஜ் எடுத்து வச்சுக்கோ. இதுல கம்ப்ளீட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பார்க்க போனா ஒரு அறிமுகம் கொடுத்தேன். உலகத்துல 1.5 மில்லியன் என்ன செய்யுது உயிரினங்கள் காணப்படுகிறது. அதை ஒன்று வேறுபடுகின்றது. இதுல இருந்து அது வேறுபடுது, அதுல இருந்து வேறுபடுகிறது. அவற்றையும் ஒன்றா சேர்க்கணும். நம்ம வகைப்பாட்டியல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வகைப்பாட்டியல் மூலமா தான் என்ன செய்யறோம்? நம்ம புதிய ப்ராசஸ் என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கிறோம். புதிய ப்ராசஸ் எதெல்லாம் இதோட இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு தான் இது பயன்பட்டது. முதல்ல கரோலைன் லினேயஸ்ங்கிறவர் தான் முதலாக என்ன செஞ்சாரு? இதை என்ன செஞ்சாரு? முதல்ல கண்டுபிடிச்சாரு. கரோலைன் லினேயஸ். அதை பற்றி தான் பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் please listen. I am a science teacher. My name is Arun Rajesh Ebrayan. I am in this time I am unit number 17 in 9th science book. That is the heading is Animal Kingdom. The heading is Animal Kingdom. Animal Kingdom. Animal Kingdom. Animal Kingdom. Animal Kingdom. That is a very important lesson in biology. That is a very important. In variety of living organisms surrounding incompatible nearly 1.5 million 5 million species
of organisms which have been destroyed and different from one another. 1.5 million. 1.5 million species are in the world. 1.5 million. That is a completely variation. That is a completely variation for this species, one to another. The diversity, due to the diversity and whether microbes and plants and animal. That is a microbes, plant and animal is very different in. Every organism exhibit variation in their external appearance, internal structure of behavior. Every creation is the internal and exterior is very different. Internal and exterior is very different. The diversity among the living organisms can be situated the effective way arranging animal in the orderly and systematic manner. The study of the various organisms would be difficult without suitable classification. Without the classification is without any number of the method of the classification. In method of the arranging organism into group of basis, similarly difference is called classification. That is a 2 mark question, very important question. What is classification? The method of arranging organism into the groups and basis of similarity difference between is classification. Taxonomy is the science of classification, which makes the study of wide variety organism area. It helps to understand relation among different groups of animals. That is a different group of animals. The first systematic approach to the classification of living organism was made of Swedish botanist. Swedish botanist, name is Carolus. He generated the standard system naming organism terms and genus, species, more external grouping using Latin terms. That is using Latin terms. That is a very important. That is very important. தமிழ் மீடியம் பையங்க கவனிச்சுக்கோ. உயிரினங்களின் வகைப்பாடு. உயிரினங்கள் எப்படிலாம் வகைப்பாடு அடிப்படையில் நம்ம சொல்றோம். பார்த்துக்கோ, உயிரினங்கள் இப்போ நம்ம ஊர்ல வச்சிருக்கோம். உனக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆசியா கண்டத்தை சேர்ந்தவங்க, இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் நினைச்சிடும் பாளையங்கோட்டையில் அருகில் இருக்குன்னு நம்ம ஜான் ஸ்கூல்ல படிக்கும். நம்மளுக்கு ஜான் ஸ்கூல்ல எந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், அது இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, அதில் நமக்கு ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு, எந்த செக்ஷன் படிக்கிறோம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த விலங்கினங்கள்ல பார்க்க போனா எனது குழு ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க, வகைப்படுத்துறாங்க, ஒவ்வொன்றா பிரிச்சு வகைப்படுத்துறாங்க. அந்த 5 வகை வகைப்பாட்டுக்கு ஒன்று மொனிரா, புரோஸ்டிட்டா, பூஞ்சைகள், பிளான்டே மற்றும் அனிமலியா ஆகியவை உள்ளடக்கியது. 5 இது இருக்குது. 5 இது இருக்குது. ஒன்று மொனிரா, இன்னொன்று புரோஸ்டிட்டா, இன்னொன்று பூஞ்சைகள், இன்னொன்று என்னது பிளான்டே மற்றும் அனிமலியா ஆகியவற்றை உள்ளடக்கிய உள்ளது. இவங்க அவ்வளவு சேர்ந்து தான் என்னது உள்ள அடக்கியது. இந்த மற்றும் இந்த இக்குழுக்களின் செல் அமைப்பு, உணவூட்ட முறை, இந்த செல்களில் உள்ள உணவூட்ட முறை, செல் அமைப்பு, கட்டமைப்பு, உடற்கட்டமைப்பு, இனப்பெருக்க அமைப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்னொன்று தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். இப்ப பார்க்கணும், உயிரினங்களின் சிறிய சிறிய குழுக்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி உணவு பொருள் என்ன சாப்பிடுது, இனப்பெருக்கம் எப்படி செய்யுது, அதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், அது எப்படி நைட்ல வாழுமா, பகல்ல வெளியே சுத்துமா, அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில தான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்யும் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா பார்க்க போனா இதுல என்ன சொன்னா சிற்றினம் ஒண்ணு இருக்கு. சிற்றினம் ஃபர்ஸ்ட் பார்க்குற சிற்றினம். இந்த வகைப்பாட்டின் கடைசி தான் சிற்றினம் சொல்றோம். மிகப்பெரிய இந்திய கிளி ஒவ்வொருக்கும் சரியா ஒரு இது வச்சிருக்கோம். இதுல சிற்றினம் ஒண்ணு இருக்குது. ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஒரு ஏணிப்படியில் ஏறணும். முதல் படிக்கட்டு என்னது சிற்றினம். இது வகைப்பாட்டின் கடைசி வகையாகும். மிகப்பெரிய இந்திய கிளி மற்றும் பச்சை கிளி ஆகியவை 2 வேறுபட்ட பறவையினங்களாகும். இவை 2ம் தனித்தனி இனத்தை சார்ந்தவை. இவ்விரண்டும் இணை சேர இயலாது. கிளிகளை பார்க்க போனா பெரிய கிளி இருக்கும், சின்ன கிளி. நம்ம ஊர்ல பார்த்தா பச்சை கலர் கிளி அலையும். பெரிய கிளி பார்த்தீங்கன்னா ஜூக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிருக காட்சி சாலையில போய் பார்த்தா பெரிய கிளி அமைச்சிருக்கும். இவங்க 2 பேரும் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இது சிற்றினம் சொல்றோம். அடுத்தபடியா பேரினம். நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களை உள்ளடக்கியது. நெருங்கிய தொடர்பு, அதுல எப்படிலாம் நெருங்கிய தொடர்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு எப்படிலாம் சொல்லி பார்க்க போறதா பேரினம் சொல்றோம். அடுத்த உயர்ந்த அளவு இந்திய நரி மற்றும் குள்ள நெறி ஆகிய 2 பேரினத்தை சார்ந்தது. இந்திய நரி மற்றும் குள்ள நரி. இந்திய நெறி நல்லா வளர்த்தியா இருக்கும். குள்ள நெறி பார்த்தோன்னா தேரி காடுகள்ல இருக்கும். திருச்செந்தூருக்கு போற வழியில தேரி காடுகள் இருக்கும். இந்த தேரி காட்டுல பாரு ஏகப்பட்ட இனச்சியம் குள்ள நரிகள்லாம் காணப்படும். இது ஒரு பேரினத்தில் வகையது. உயர்ந்த நரி, தாழ்ந்த நரி. அடுத்தபடியா குடும்பம், ஃபேமிலி. ஒரு பொதுவான பண்புகளை உடைய பல்வகை ஜெனிபாக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கின. எடுத்துக்காட்டு எல்லாமே பெருமையான எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கிறது. எடுத்துக்காட்டு சிறுத்தை, புலி, பூனை எல்லாமே ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். சிறுத்தை, புலி,
பூனை, அடுத்த என்ன செய்றோம் இதெல்லாம் ஒரே வாக்கு அமைஞ்சிருக்கும். ஆகையால் இவை பெரும் குடும்பமான ஃபெலிட்டைஸில் உள்ளடக்கியுள்ளன. அடுத்தபடியா வரிசையை பற்றி நம்ம பார்க்க போனா பொதுவான பண்புகளால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பல வகுப்புகள் அனைத்தும் ஒரே வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன. ஒன்று குரங்குகள், வாலற்ற பெருங்குரங்கள், மனித குரங்குகள். ஒவ்வொரு இடத்துல பார்த்தா இருக்கும் கரங்கள் இருக்கும். நம்ம கூட முண்டத்துறை அந்த காடுகளுக்குள்ள போனால் பாவநாசம் மணிமுத்தாருன்னா ஏகப்பட்ட குரங்குகள், சாதாரண குரங்கு இருக்கும், சிங்கவால் குரங்கு இருக்கும், குட்டை குரங்கு இருக்கும். அப்படி இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸான குரங்குகள்லாம் காணப்படுது. இவையெல்லாம் வரிசையோடு சேர்ந்தது. அடுத்தபடியா தொகுப்பு, கிளாஸ், ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அல்லது ஒரே மாதிரியான வரிசைகள் ஒன்று சேர்ந்து வகுப்பினை உருவாக்கின்றன. ஒன்றோடு ஒன்று தொடர்புவதெல்லாம் சேர்ந்து வகுப்பினை உருவாக்கிறது. இதுல திமிங்கலம், மனித விலங்கு, எலி, வவ்வால், மனிதன் போகியவை கொண்டுடைய பாலூட்டி வகுப்பை சேர்ந்தது. மனிதெல்லாம் சேர்ந்தது. வவ்வாலு, மனிதன், அடுத்த வேற யார் இருக்கா, வேல், இவங்க எல்லாம் எடுத்து பாலூட்டி வகைகளை சேர்ந்தது. இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்தது. அடுத்தபடியா தொகுதியை பார்க்கலாம். அடுத்தபடியா தொகுதி, ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வகைகள் தொகுதிகளாகின்றன. இவ்வாறு பல வகைகளை சார்ந்த விலங்கினங்கள், பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, தவளைகள், மீன்கள், முதுகு நாள் உள்ளவை அவர்கள் தொகுதிகள். பார்க்கலாம். அடுத்தபடியா உலகம், இறுதியா தான் உலகம் என்னது? இது மேம்பட்ட வகையாகவும் மிகப்பெரிய பிரிவாகவும் உள்ளது. இதில் நுண்ணுயிர்கள், விலங்குகள் எல்லாமே உள்ளடக்கியது. நுண்ணுயிர்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, எல்லாமே உள்ளடக்கியதான் என்னது நம்ம என்ன சொல்றோம், உலகன்னு சொல்றோம். இங்கிலீஷ் மீடியம் பாக்கி எடுத்துக்கோ. கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். Classification is ordering organic in group basis of their similarities, dissimilarity and relationship. The five kingdoms are very important. There is a five kingdoms are very important. Five kingdoms. The five kingdoms are very important. First kingdom is five kingdoms are monoro, protisto. First is very important. First is monoro. Rendav protisto. Second is protisto. மூன்றாவது third is fungi. Fourth is plantae. அடுத்த next is animalda. These groups are formed based on the cell structure, mode of nutrition, body organization of reproduction. On the basis of hereditary of classification, the organ is separated of smaller and smaller groups, which from basic unit of classification. That is the basic unit of classification. That is very important. The 2 mark question is very important question. That is a five kingdoms. That is very important. First step is species. First species. First step is species. In the lowest taxonomic category, is species. For example, the Indian parrot. In green parrot, the Indian parrot is a large Indian parrot. There is in the zoo, going to zoo, there is a large parrot is present. At the time of in small villages, the green parrots are present. Two different species are back. The belonging to the different species, Kupura and Kumeri cannot interpret. That is the species is very one step is species. Next step is genus. It is a group of closely related species which constitutes of next higher category called genus. For example, the Indian wolf and the Indian jackal are placed in the same green car. That is an Indian wolf and next is common wolf. That is a very important. That is a genus. Next is family. That is family. A group of genera with several common characters of the family. For example, leopard, tiger, and cat. That is the same family. Next is order. The next is order. The next is order. A number of related families having common characteristics are placed in the order. Monkeys, baboons, apes,
and man, although being different families, they are placed in the same of the paradise. That is, since animal possess common features, they are placed in the same order. That is the same order. Next is class. Next is class. Related and ordered together from the class. The orders of different animals like those rabbit, rat, bat, whale, chimpanzee and human share some common features such as the presence of mammillary glands, hence they are the place of mammals. That is a very important. That is a mammal. Next is phylum. Classes which are related to one another constitute phylum. The classes are different animals like mammals, bats, reptiles, frogs and fishes, and constitute phylum Chlorata have notochord backbone. That is a phylum. Next is kingdom. It is the highest category and the largest division of microorganism. Plants and animals belong to each kingdom. That is same fundamental characters. The organism grouped under the kingdom. The taxa of living organism are the categories as follows. Page number 200. The English medium take the book and page number 200. That is the kingdom. First page is species and genus. Third step is family. Fourth step is order. Fifth step is class. Sixth step is class. Phylum. So last step is kingdom. That is a very important. That is very important. That is a very important category. The basis of classification. Next is basis of classification. In this class, there is a very important question is the taxonomy living organism are the categories as follows. The basis classification. We can divide the animal kingdom based on the level of organization, arrangement of cell, body symmetry, and germ layers and natural of lessons. That is the basic classification. Tamil medium guys எடுத்து வச்சுக்கோ. வகைப்பாட்டியலுக்கான அடிப்படை. வகைப்பாட்டியலுக்கான அடிப்படை. வகைப்பாட்டியலுக்கு என்ன அடிப்படை இருக்கு அப்படி பாப்போம். வகைப்பாட்டியலுக்கான அடிப்படை. வகைப்பாட்டியலுக்கான அடிப்படை. வகைப்பாட்டியலுக்கு என்ன அடிப்படை இருக்குது? விலங்குகளானது கட்டமைப்பு நிலைகள், சீரமைப்பு, கருமூல அடுக்கு, உடற்குழிகள், தன்மைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விலங்குகளானது கட்டமைப்பு நிலைகள், சீரமைப்பு, கருமூல அடுக்கு, உடற்குழி தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறது. அடுத்தபடியாக கட்டமைப்பு நிலை, செல், திசு, உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்ட உயிரினங்கள் செல் உயிர்கள் அல்லது செல் உயிர்கள் அழைக்கிறது. எல்லாமே இந்த அடிப்படை கட்டமைப்பு இருந்துச்சுன்னா செல் கட்டமைப்பு நிலை, செல் கட்டமைப்பு நிலைன்னு சொல்றோம். கட்டமைப்பு நிலை என்னது? செல், திசு, உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு செல் உயிரினங்களை தான் என்ன சொல்றோம்? இதா சொல்றோம். அடுத்தபடியா சமச்சீர். சமச்சீர் உடல் உறுப்புகள் அமைந்துள்ள பகுதியை சமச்சீர் எனப்படும். ஒன்னு ஆர சமச்சீர், இன்னொன்னு இருபக்க சமச்சீர். ஆர சமச்சீருக்கு வந்து நம்ம ஹைட்ராவை சொல்றோம். ஆர சமச்சீர் ஹைட்ரா. ஹைட்ரா நீ பாத்துக்க. ஹைட்ரா லேப்ல தான் இருக்கும். ஆர சமச்சீர் இது வந்து உருளை மாதிரி ஒரு பைப் மாதிரி காணப்படும். இது என்ன ஆர சமச்சீர் நம்ம சொல்றோம். இந்த ஆர சமச்சீர்ல பாக்குறதுனா ஒண்ணு வந்து ஆர சமச்சீர். இது வந்து எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ராவை சொல்றோம். ஹைட்ரா டென்டிகல்ஸ் எல்லாம் காணப்படும். இதான் ஹைட்ரா. இதுல டென்டிகல்ஸ் எல்லாம் காணப்படும். கடல்ல இருக்கிற பாறைகளை ஒட்டி காணப்படும். இது வந்து என்ன செய்யும்? ஆறு சமச்சீர் உள்ளது. ஒரு பைப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல என்ன செய்யும்? அமைந்துகிட்டு இருக்கும். பைப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அமைஞ்சிட்டு இருக்கும். இதான் ஆறு சமச்சீர்னு சொல்றோம். இந்த ஆறு சமச்சீரை பார்க்க போனா இது வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது ஆறு சமச்சீர். அடுத்தபடியா இருபக்க சமச்சீர். இருபக்க சமச்சீர்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஆமையை சொல்லலாம். ஆமையை சொல்லலாம். ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டுள்ளது. ரெண்டு சைடா, இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த சைடு பாதி. இதான் இருபக்க சமச்சீர் நம்ம சொல்றோம். இதுக்கு ஹைட் ஆறு சமச்சீருக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்? இது சொன்னோம். இப்போ இருபக்க சமச்சீர் ஜெல்லி மீன், நட்சத்திர மீன் இருபக்க சமச்சீர் உடையதாக என்ன செய்யுது? காணப்படுகிறது. காணப்படுகிறது. இதை என்ன சொல்றோம்? இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் ப்ளீஸ் லிசன். இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் ப்ளீஸ் லிசன். பேஜ் நம்பர் 200. The basis of classification. The basis of classification.
Basis of classification. Basis of classification. We can divide the animal kingdom based on the level of organization, body symmetry, germ cells, germ layer, and the nature of the ecodome. That is the basis of classification. First place is level of organism. Level of organism. Animals are grouped by unicellular, multicellular based on the cell, tissue, organ, and organ system. Level is organization. Level of organization. The 2 mark question very important. The level. What is the level of organization? Next is symmetry. Next is symmetry. 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 Next is symmetry. Symmetry. It is the plane arrangement of the body parts. Plane arrangement of the body parts. Radial symmetry and bilateral symmetry are the 2 types of symmetry. In radial symmetry, the body parts are arranged around the central axis. The central axis. In the animals, through the central axis of any direction. That is the hydra. That is the tentacle. That is the tentacle. That is the radial. That is the radial. That is the radial symmetry. That is the radial symmetry. The next is bilateral symmetry. The bilateral symmetry example is crocodile. Bilateral symmetry is it is in the bilateral symmetry the body parts are arranged along with the both throw and central axis. We get 2 identical halves. Example frog. Frog is one of the example. The frog is one of the example. That is a bilateral symmetry. Bilateral symmetry. That is the 2 symmetries are present. Basis of classification. First level is level of organization. Next is symmetry. Symmetry example is 2 types. One radial symmetry, and bilateral symmetry. What is the symmetry? Symmetry is 2 types. One radial symmetry, bilateral symmetry. Next is germ layers. Germ layers are formed during development of embryo. These layers give rise to the different organ as the embryo becomes an adult. Organism, it is 2 germ layers. அது தமிழ் மீடிய பசங்க கவனிச்சுக்கோ. பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 204 பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ. 204 பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ. 204 பக்கத்துல கருமூல அடுக்குகள் ஒன்று இருக்கும். கருமூல அடுக்குகள் மேல கொடுத்திருக்காங்க. பொதுப்பொருட்கள் அடிப்படையா எனக்கு விலங்குகளின் வகைப்பாடு ஒரு அட்டவணை கொடுத்திருக்கோம். அதை பார்த்திருப்பேன். அதுல உலகம் ஆமா கருமூல அடுக்குகள் இவை கரு உருவாக்கத்தின் போது உருவாக்கப்படுகின்றன. கரு உருவாக்கத்தின் போது உருவாக்கப்படுகின்றன. கருமூல அடுக்கில் இருந்து உடல் உறுப்புகள் தோன்றி ஒரு முதிர் உயிரி உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு புற அடுக்கு, அக அடுக்கு என 2 கருப்படலங்களை கொண்டுள்ளன. கருமூலங்களை பார்க்க போனா 2 இருக்கு. ஒரு புக கருமூலங்கள், இந்த கருமூல அடுக்குகள்ல உருவாக்கத்தின் போது ஒரு கருமூல அடுக்கில் இருந்து உடல் உறுப்புகள் தோன்றி ஒரு முதிர் உயிர்ச்சி உருவாக்கிறது. இதுல 2 அடுக்கு இருக்கு. ஒன்னு புற அடுக்கு, இன்னொன்னு என்னது அக அடுக்கு. இந்த 2 கருப்படங்களை கொண்ட உயிர்கள் ஈரடுக்கு உயிர்கள் என அழைக்கப்படுகின்றது. புற அடுக்கு உயிரியும் அக அடுக்கு உயிரும் சேர்ந்தா ஈரடுக்கு உயிரி. எடுத்துக்காட்டு ஹைட்ரா. புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு என 3 கருப்படங்களை கொண்ட உயிர்களுக்கு மூவடுக்கு உயிர்கள் அழைக்கிறது. புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு என்ன சொல்லுதோம் 3 பகுதிகளா என்னது பிரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை முயல் சொல்றோம். ஒன்று ஈரடுக்கு உயிரி, புற அடுக்கு, அக அடுக்கு மட்டும் இருந்துச்சு. அடுத்த 3 இது உயிரி. அடுத்து புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு ஆகியவை காணப்படுதால் மூவடுக்கு உயிரின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு முயல். 2 கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கருமூல அடுக்குன்னு கேட்பான். கருமூல அடுக்குல ஈரடுக்கு உயிரின்னு கேட்பான். ஈரடுக்கு உயிரினா புற அடுக்கு, அக அடுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி எழுதணும். இதுல ஈரடுக்கு உயிரி. அடுத்தப்ப அக அடுக்குன்னு சொல்லுவான். அக அடுக்கு, புற அடுக்கு என்ன சொல்லணும்? புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு கொண்டீங்கன்னா அந்த பகுதியை நம்ம சொல்லுவோம். அடுத்தபடியா என்ன சொல்லணும்னா உடற்குழியை பற்றி பார்க்க போறோம். உடலிலே திரவத்தினால் நிரப்பப்பட்ட குழி உடற்குழி எனப்படும். இது உடல் சுவற்றிலிருந்து உணவு பாதையை பிரிக்கிறது. உண்மையான உடற்குழி அல்லது சீலோம் என அழைக்கப்படுகிறது. உண்மையான உடற்குழிக்கு சீலோம் என்று பெயர் சொல்லியிருக்காங்க. நடு அடுக்குழி அமைந்துள்ளது. உடற்குழியின் தன்மையின் அடிப்படையில் விலங்குகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 வகைகள் அப்படின்னா உடற்குழி. ஒன்று உடற்குழி அற்றவை, நாடாப்புழுக்கள், பொய்யான உடற்குழி கொண்டவை. இன்னொன்று உண்மையான உடற்குழி கொண்டது. இங்கிலீஷ் மீடியம் பாய்
இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ, பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ. இதுல பார்க்க போனா என்னன்னா ஜாம் லேயர்ஸ். ஜாம் லேயர்ஸ் ஆர் ஃபவுண்ட். அடுத்து நம்ம பார்க்க இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் ஜாம் லேயர்ஸ். Jam layers are formed during the development of embryo. These layers are present different organ embryo with the adult. Organisms of two jam layers, the ectoderm and endoderm, are called diplomatic animals. The ectoderm and endoderm are present, that is the diplomatic animals. Here the example hydra, diplomatic. Next is triploplastic animal. The organisms are three layers: ectoderm, mesoderm, endoderm. The three layers are formed in this triploplastic animal. Example rabbit. There is the example rabbit. That is a 2 mark question, very important. What is triploplastic? Now next is triploplastic. That is a very important question. That is a 2 mark question. Diploplastic. Jam layers are ectoplasm and mesoderms are present. Triploplastic, ectoderm, endoderm, mesoderms are present. Next is coelom. The fluid filled the body's cavity is separated the tract from the body wall. The true body cavity coelom is one of the located of the mesoderm. Based on the ectoderm, animals divided into three groups. That is three groups. One group is achlomatics, do not carry body cavity, tapeworm. And the pseudoclimatics have false body cavity. That is coelomatrics. Endoglatics have true column of earthworm and frog. That is a very important lesson for in 9th standard. That is animal kingdom. That is so many important questions are present. First is what is classification? There is a types of classification. Next is basis of classification, level of organization, and symmetry, and jam layers. And next is coelom and diploplastic, types of coelom. That is a very important question. தமிழ் மீடியம் பையன் கவனிச்சுக்கோ. இந்த பாடம் ஒரு முக்கியமான பாடம். நம்ம இன்னைக்கு படிச்ச பாடத்துல பார்க்கும்போது ஒரு அறிமுகம் கொடுத்தேன். அடுத்தோட உயிரினங்களின் வகைப்பாடு கொடுத்தேன். உயிரினம் எத்தனை வகைப்பாடு இருக்கு? பேரினம், சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி, உலகம் சொல்லி ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல அதுல கட்டமைப்பு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சமச்சீர் நிலை, இருபக்க சமச்சீர் நிலை, ஆறுபக்க சமச்சீர் நிலைன்னு கொடுத்தேன். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்தேன், ஹைட்ரா கொடுத்தேன். அடுத்த ஆர சமச்சீர் கொடுத்துக்கு இருபக்க சமச்சீருக்கு நம்ம தவளையை கொடுத்திருந்தோம். அடுத்தபடியான இந்த கருமூல அடுக்குகளை பற்றி படிச்சோம். கருமூல அடுக்குகளை புற அடுக்கு, அக அடுக்கு, 2 அடுக்கு இருந்துச்சுன்னா ஈரடுக்கு உயிரி சொன்னேன். புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு இருந்துச்சுன்னா 3 அடுக்கு உயிரி சொன்னேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். அடுத்தபடியா உடற்புலியை பற்றி பார்த்தோம். உடற்புலி அற்றவை இருந்துச்சு, உடற்புலி பொய்யான உடற்புலி கொண்டவை, அடுத்தபடி உண்மையான உடற்புலி கொண்டவை. 3 டைப்பு. அதுவும் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. உடற்புலி என்றாலே வகைகளை கூறுவாங்க. பொய்யான உடற்புலி, உண்மையான உடற்புலி, எழுது உடற்புலி அற்றவை நம்ம எழுதணும். அடுத்த கருமூல அடுக்குகளை பற்றி பேசணும், எடுத்தணும். இது முக்கியமான கொஸ்டின். இதை எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க இதை படிச்சு வீட்டில் வச்சு எழுதி பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக்கை நம்ம எடுத்துக்கணும். இருபெயர் முறையை பற்றி பேசணும். தேங்க்யூ.